கோகில வாணி அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இப்பொழுது சொல்வார்கள். வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா யூஸ்வலாவே சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கிற வீட்டில் தான் கவர்மெண்ட் வேலையில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்கும். ஆனா அப்படி இல்லாம தன் வீட்டை பார்க்கும் கிரகத்துக்கு அதிக வலிமை உண்டு. சூரியன் கும்பத்துல இருந்து சிம்மத்தை பார்க்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த அரசு வருமானம் அந்த ஜாதகருக்கோ இல்லை அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு நிச்சயம் உண்டு. அப்படி பார்த்தா சூரியன் கும்பத்துல இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் மாசி மாசம் பிறந்திருப்பாரு. அப்படிங்கும்போது அவங்க வீட்டுல அரசு வருமானம் உண்டு. இப்படி எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மிதுன லக்ன ஜாதகம். முன்னாள் சிஎம் ஜே அவர்களோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், அவங்க பிறந்தது மாசி மாசம் தான். அந்த சூரியன் சிம்ம வீட்டை பார்க்கும். அப்படிங்கும்போது அவங்க தந்தையே அரசு வக்கீலா தான் இருந்தாரு. ஸோ அரசு வருமானம் இருந்தது. அடுத்தது அவங்களுமே சிஎம்ஆ இருந்து அரசு வருமானம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஜாதகத்திலையும் சூரியன் மாசி மாசம் தான் பிறந்திருப்பாரு. சூரியன் அங்கிருந்து பார்க்கும். அவரோட தந்தைக்கும் அரசு வருமானம், அதே மாதிரி அவருக்கும் அரசு வருமானம் உண்டு. ஸோ சூரியன் அங்க இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அரசு வருமானம் உண்டுன்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு துலா லக்ன ஜாதகம். சூரியன் அங்க சதயத்தில் இருக்கு, மாசி மாசம் பிறந்தவங்க தான். அவங்க தந்தை அரசு ஊழியர். ஸோ அரசு வருமானம் இருந்தது. அதுக்கடுத்தது ஒரு மிதுன லக்ன ஜாதகம். ஒரு மிதுன லக்ன ஜாதகம். சூரியன் சந்திரன் புதன் மூணுமே கும்பத்துல இருக்கு. இங்க சூரியன் தந்தையை குறிக்கும். ஸோ அந்த ஜாதகரோட தந்தை அரசு வருமானம் உடையவர், தாயுமே அரசாங்க ஊழியர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதன் நாளுக்குடையவன். ஸோ அம்மாவை குறிக்கும். ஸோ அம்மா கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணுக்குடைய சூரியன், மூணுனா இளைய சகோதரம். ஸோ சூரியன் மூணாம் இடத்ததிபதி. ஸோ இளைய சகோதரருக்குமே கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க. ஸோ இங்க நம்ம இதுல மெயினா என்ன பார்க்கறதுன்னா அந்த சதயத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த அரசு வருமானம் உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கும்பலக்ன ஜாதகம். சந்திரன் சதயத்துல, ஆறுக்குடையவன் லக்னத்துல சதய நட்சத்திரத்துல இருக்கு. ஸோ ஆறுக்குடையவன் அப்படிங்கும்போது தாய்மாமனை குறிக்கும். ஸோ இந்த ஜாதகரோட தாய்மாமா சொசைட்டி செக்ரட்டரியா இருக்காரு. ஸோ அங்கேயுமே ஒரு அரசு வருமானம் உண்டு அப்படிங்கறத சொல்லலாம். எந்த காரக பாவக உறவு அந்த சதய நட்சத்திரத்துல இருக்கோ அவங்களுக்கு அரசு வருமானம் கிடைக்குது அப்படிங்கறத இதன் மூலமா சொல்லலாம். அடுத்தது ஹஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இந்த காரக பாவக உறவு பயணம் சார்ந்த தொழில்ல இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஹஸ்தம் கை சிம்பிளை குறிக்கும். போஸ்ட் ஆஃபீஸோட சிம்பிளுமே பாத்தீங்கன்னா கை சிம்பிள் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் இது ஒரு மகர லக்ன ஜாதகம். சந்திரன் ஹஸ்தத்துல. ஸோ அவங்க அம்மா போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தனுசு லக்ன ஜாதகம். ஒரு தனுசு லக்ன ஜாதகம். சூரியன் ஹஸ்தத்துல. ஸோ அவங்க அப்பா ரயில்வேஸ்ல வேலை செஞ்சாங்க. அவங்க அப்பா இறப்புக்கு பின்னாடி அவங்க அம்மாவுக்குமே அந்த ரயில்வே ஜாப் தான் செஞ்சாங்க. ஸோ ஹஸ்தத்துல இருக்கு அப்படின்னா பயணம் சார்ந்த வேலை அந்த காரக பாவக உறவுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம். சூரியன் ஹஸ்தத்துல, அவங்க தந்தை கண்டக்டரா வேலை செய்யறாங்க. ஸோ அதுவுமே பயணம் சார்ந்த வேலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கடக லக்ன ஜாதகம். கடக லக்ன ஜாதகம். லக்னாதிபதிய சந்திரன் ஹஸ்தத்துல. ஸோ இந்த ஜாதகியே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜென்ட்.
ஸோ பயணம் சார்ந்த வேலை, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான வேலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த கிரகத்தை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். இது வந்து ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு 2ல குரு ஹஸ்த நட்சத்திரத்துல. இந்த ஜாதகருமே பயணம்ங்கிற அந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா, எப்பவுமே பயணம் செய்யறதே ரொம்ப விருப்பமா பண்ணக்கூடியவர். அதே மாதிரி இவருக்கு வந்து சூரியன் வந்து நீசம் பெற்றிருக்கு, பட் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கு, நீசபங்கம் பெற்றிருக்கு. இருந்தாலுமே யூஸ்வலா வந்து நீசம் பெற்றுச்சு அப்படின்னா வந்து அந்த ஜாதகரோட வாழ்க்கை அவருக்கு பயன் இருக்காது, மற்றவங்களுக்கு அவரால் ரொம்ப பிரயோஜனம் இருக்கும் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த ஜாதக சந்திரனுமே நீசம். ஸோ இந்த ஜாதகர் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற முடிக்கும் தான் அவங்க அம்மா உயிரோடு இருந்தாங்க. சந்திரன் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் அவங்க அம்மா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கடுத்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதகர் வந்து ரொம்ப வாழ்க்கையில சிரமப்படுறாருன்னா அதுக்காக இவங்க வசதி குறைவானவங்க இல்லை. ஏன்னா லக்னாதிபதி வந்து துலாம் வீட்டில், அப்படின்னா நிச்சயமா அவங்க ஒரு வசதியான குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அப்படிங்களாம். ஆனா வந்து அவங்க தந்தை வந்து அவரை சரியா பார்த்துக்கல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ரூல். சூரியன் நீ சொன்னா அந்த ஜாதகர் தான் அந்த தந்தை மேல அதீத பிரியமா இருப்பாரு. அதே அந்த அப்பாவுக்கு வந்து இந்த ஜாதகர் வந்து ஒரு பொருட்டே இல்லை அந்த மாதிரி. அப்போ இந்த ஜாதகர் வந்து திருமணம் ஆகிற முடிக்கும் ரொம்ப சிரமப்படுறாரு, சாப்பாட்டுக்கு கூட சிரமப்படுறாரு, மில்லு வேலைக்கு போறாரு, காசை சேமிக்கிறது அதே தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. என்னைக்கு இந்த சுக்கிரன் அவருக்கு திருமணம் நடக்குதோ அந்த நிமிஷமே அவரோட வாழ்க்கையை வந்து புரட்டி போடுது. அது முடிக்கும் அந்த வீட்டுக்குள்ள கூட அவங்க அப்பா அவரை அனுமதிக்கல. அதுக்கப்புறம் வந்து திருமணமான அந்த செகண்ட் அந்த சுக்கிரனோட அந்த பவர் அப்படியே வாழ்க்கையை புரட்டி போடுது. அவங்க அப்பா ஒத்துக்கிட்ட, ஏன்னா அவங்க அப்பா தான் திருமணம் பண்ணி வைக்கிறாரு. ஆனா வேற தனி குடுத்தனமா தான் போகணும்னு சொன்னவர் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி அந்த சுக்கிரன் வந்த அடுத்த செகண்ட்ல இருந்து இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இவரோட இறுதி பயணம் முடிக்குமே அந்த சுக்கிரனால இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே மாதிரி இது சந்திரன் புதன் சேர்க்கை அப்படிங்கும் போது என்ன அப்படின்னா வந்து மனம் வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு மாதிரி பேதலிக்கிற தன்மை இருந்திருக்கு. அது வந்து சின்ன வயசுல நடந்திருக்கு. அதனால ஸ்கூல் படிப்பை வந்து இவர் பெருசா கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்க சந்திரன் புதன் சேர்க்கை அப்படிங்கும்போது சந்திரன் புதன், ஸோ இவங்க அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். ஏன்னா புதன் சேர்ந்திருக்கு இல்லைங்களா சந்திரன் கூட. அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். அப்பா வந்து 9 கூடிய செவ்வாய் வந்து சனி கூட சேர்க்கை பெற்றிருக்கு. ஸோ சனி அப்படிங்கிறது வந்து கிரிமினல்ஸ் இவங்களெல்லாம் குறிக்கக்கூடியது. அப்பா வந்து போலீஸாகவும் இருந்திருக்காரு, விவசாயம் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டையுமே குறிக்கும். செவ்வாய் விவசாயத்தை குறிக்கும், போலீஸையும் குறிக்கும். சனி அப்படிங்கும்போது அது வந்து கிரிமினல்ஸ் இவங்களெல்லாம் டீல் பண்ணக்கூடிய அந்த தன்மை குறிக்கும். ஸோ அப்பா போலீஸ், அம்மா வந்து ஸ்கூல் டீச்சர். அந்த மாதிரி நல்லா கௌரவமான ஃபேமிலி தான். பட் அந்த என்ன சொல்றதுங்க, அந்த நீச்ச கிரகத்தினால அவருக்கு வந்து ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாரு. ஆனால் அந்த கூட லக்னாதிபதி கூட இருக்கிற அந்த கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இங்க 5ல கேது இருக்கு அப்படிங்கும்போது இந்த ஜாதகருக்கு வந்து குழந்தைகள் இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கும். குழந்தை இருக்காது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவோம். இதுவும் இங்க சுயசாரம் கேது மூலம் ராகு திருவாதிரை அப்படிங்கும்போது இவருக்கு குழந்தை இருக்காது அப்படிங்கிறது இதான் சொல்லுவோம். இவருக்கு திருமணமாகி 13 ஆண்டுகள் குழந்தை இல்லை. ஈவன் வந்து இன்னொரு திருமணம், ஏன்னா அந்த காலத்துல வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவாங்க, குழந்தை இல்லை அப்படின்னாலே கொஞ்சம் வருஷத்துலேயே பண்ணிக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த ஜாதகர் வந்து எப்பவுமே அந்த லக்னாதிபதி கூட இருக்கிற அந்த கிரகத்தை அந்த ஜாதகர் என்னைக்குமே விட மாட்டார், லைஃப் லாங் கூட பிடிச்சிருப்பார். அப்படிங்கும்போது நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில இருந்தாரு. அவருக்கு 13 ஆண்டுகள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது. மொத்தம் 2 பெண் குழந்தை. ஸோ 5ல கேது இருக்குனாலே குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கண்டிப்பா பெண் குழந்தையாவது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். என்ன லேட் ஆகும், ஏன்னா கேதுனா தடைக்கரன், தரவே மாட்டாரு அப்படிங்கிறது கேதோட கான்செப்டே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தன்னோட இறுதி காலத்துல அவரோட சூரிய தசையில, அவரோட லக்னாதிபதி தசையில அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, கூட சுக்கிரனும் இருக்காரு இல்லையா, அதனால வந்து அவருக்கு சுகர் வந்தது. அந்த சுகருக்காக அவர் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காரு. ஆனா டாக்டர்கிட்ட ஒரு டைம் தான் போயிட்டு அதுக்கப்புறம் ரீசெக் பண்ணாம அந்த டேப்லெட்டை எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருந்தங்காட்டி அது கிட்னியை பாதிச்சிருச்சு. சூரிய தசை 6 வருஷம், 6 வருஷமே வந்து அவர் டயாலிசிஸ் பண்ணாரு. அடுத்தது சந்திர தசை, சந்திர புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல 7வது வருஷம் வந்து அவர் வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர்னால இறக்குறாரு. அந்த டாக்டரோட அந்த ரிப்போர்ட்லே இது வரைக்கும் யாரும் 7 வருஷம் டயாலிசிஸ் பண்ணி உயிர் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை
52 டயாலிசிஸ் இல்லை 1 வருஷம் அதிகபட்சம் உயிர் வாழ்வாங்க. 7 வருஷம் உலகத்தில் யாருமே டயாலிசிஸ் பண்ணி வாழலை, இவர் தான் வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு இது தன்மை சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆட்சி பெற்ற கிரகம் சூரியனோட இருக்கங்காட்டி அந்த தைரியத்தையும் மன வலிமையும் கொடுத்தது. அதே மாதிரி அந்த குரு அதுவுமே அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஏன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் நிற்குது அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் இவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். யாருமே இவரோட பேச்சு கேட்டு நடந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இவர் பின்னாடி நடக்கிறது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனை சொல்லுவார். அது அப்படித்தான் இருக்கும். மற்றவங்க கரெக்டுன்னு சொல்லுவாங்க. என்ன வீட்டில் தான் மதிக்க மாட்டாங்க இவங்களை. எப்பவுமே குரு வளர்த்தவங்களுக்கு ஊரில் நல்ல பேர் இருக்கும், வீட்டில் திட்டுவாங்க. அந்த மாதிரி தன்மையுடையது. நன்றி. இந்த ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஜாதகங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, கற்றோரை கற்றோரே காமுறுவர். அப்போ அவங்களுடைய திறமை என்ன நமக்கு தான் தெரியும். அப்படிங்கும்போது இங்க பாருங்க, ஒரு அருமையான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நிகழ்வு இதுல, இந்த ஜாதகத்துல அவங்க சொன்னாங்க, ராகு கேதுனுடைய அச்சுக்குள்ள எல்லா கிரகம் மாட்டிக்கிச்சுங்க. ராகு கேது அச்சுக்குள்ள எல்லா கிரகம் மாட்டிக்கிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி ஆகப்பட்ட சூரியன் இங்க நீச்சமாயிட்டார். நீச்சமானது மட்டும் இல்லாத அங்க ஆட்சி பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னா அவர் 10ஆம் அதிபதியும் கூட, 10ஆம் அதிபதியும் கூட அவர்கிட்ட உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பாருங்க, இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதியான குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? அட்டமாதிபதி குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திரன் இங்க நீச்சமாயிருக்கார், செவ்வாய் இங்க நீச்சமாரு. சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா, யார் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்களோ, யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்கனாலதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். அப்படிங்கிறதுக்கு அருமையான ஒரு ஜாதகம், இந்த அற்புதமான ஜாதகம். ரெண்டாவது அவங்க அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? தற்கொலை பண்ணிட்டாங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க. புதனும் சனியும் பாருங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அதாவது இது நான் இது என்ன சொல்றேன், நாடி விதிப்படி சொல்றேன். 1 2 3 4 5. சரிங்களா? நாடி விதிப்படி புதனும் சனி ஏமாறுவார், ஏமாற்றப்படுவார். ஏமாறுவார், ஏமாற்றப்படுவார். அந்த நிகழ்வு நடந்திருக்குதே, அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது அவங்க சொல்றாங்களே இல்லையா, நாம எனி சம்திங் அது ஏதோ ஒண்ணு ஆக மொத்தம் அவங்க சரியான முதலே ஃபர்ஸ்டே பார்த்துருந்தா தப்பிச்சிருக்கலாம்ல. அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஏமாறுறாங்கன்னு தானே அர்த்தம். எல்லாமே யோகம் தாங்க ஐயா. அதாவது நம்ம ஜோதிடத்தை ஐயா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இருங்க. நம்ம ஜோதிடத்துல எல்லாமே யோகம் தான். மரணம் கூட யோகம் தான். வேசி யோகா, தாசி யோகா எல்லாமே யோகம் தான். எதுவுமே இல்லைன்னு சொல்லல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இருங்க எல்லாத்துக்கும் இருக்கு, இருங்க நான் சொல்றேன். அதாவது இப்ப எல்லாமே லாக் ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்க, எல்லாமே லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, உபய லக்கணங்கள் அப்படிங்கிற 4 வீடு. இந்த 4 வீட்டுல ராகு கேது 2 வீட்டை பிடிச்சிச்சுங்க. மூணாவது ஒரு வீட்டுல குரு இருந்து தன் வீட்டுல இங்க இருந்து தன் வீட்டை பாக்குறாரு, 8ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப இவர் என்ன பண்றாரு, தன்னோட இதை ஆயுள பலப்படுத்துறாரு. சரிங்களா? அவர் கிட்னி போயிடுச்சு, உன்னமா இருக்கிறாரு, 2 வருஷம் இருக்காருன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? ஏன்? இந்த குரு தன் வீட்டை தானே பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அவங்களே தான் சொன்னாங்க இதே சப்ஜெக்ட். சூரியன் இங்க பாக்குது அப்படி, தன் வீட்டை தானே பார்த்த கிரகம் அந்த பாவத்தை வளர்த்தும் பாதுகாக்கும் அப்படின்னு அர்த்தம். அதையும் செஞ்சிருக்கு. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இங்க பாத்தீங்க அப்படின்னா, இது கால சர்ப்ப யோகமா கால சர்ப்ப தோஷமா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது யோகமான ஜாதகம் தான், தோஷம் கிடையாது. அது வரத்தான் செய்யுங்க, திசாபுத்தி வரும். நீங்க அது எப்படி இருந்தாலும் இங்க இதை பூரா தூக்கி இந்த பக்கம் போட்டீங்கனாலோ, இதை தூக்கி இந்த பக்கம் போட்டீங்கனாலோ ரெண்டும் ஒண்ணுதான். தோசையை திருப்பி போட்டாலும் ஒண்ணுதான். அது என்ன பண்ணுதுன்னா, உங்க லக் சரி
சார் இப்படி தூக்கி இதை போடுங்க, அந்த பக்கம் தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவும் அதுக்குள்ளதான் மாட்டுங்க. நீங்க உள்டா தான் இது. அதாவது சூரியன் இங்க இருந்து வந்துட்டு இருக்கும்போது சந்திரன் அங்க போயிடுவாரு, சந்திரன் நீங்க வந்து ரைஸ் ஆகும்போது சூரியன் இங்க போயிடுவாரு. புரிஞ்சுக்கங்க, இதுதான் ஜாதகம், ரொட்டீன் தான். வேற நம்ம இங்க போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாங்க. இது என்னன்னா ஒரு வட்டம். இந்த வட்டத்துல இங்க இருந்து சூரியன் இப்படியே வரான்னு வச்சுங்களேன், சந்திரன் இங்க இருந்து இப்படியே போயிட்டு இருப்பாரு. இதுதான் நம்ம ரொட்டீன்ல நடக்கிறது பர் டே. அதே மாதிரி தான் நம்ம ஜாதகம் நடக்குது, உல்டா தான். அதனால வந்து இதுல எல்லாம் வந்து எந்த விதமான மாற்றம் நடக்காது. நீங்க வந்து என்னன்னா இது என்னன்னா ஒரு கிரகம் செப்பரேட்டா ஒரு கிரகம் இந்த பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ராகு விட்டு பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இந்த லக்ன விதியான சுக்கிரன் நீங்க இல்லாம இந்த சுக்கிரன் வந்து இங்க எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டான்னு வச்சுங்க, இங்கேயோ சுக்கிரன் மட்டும் போயிட்டான்னு வச்சுங்க, இந்த ஜாதகம் மாட்டினா போச்சு. இந்த சூரியன் போயிட்டான்னு வச்சுங்க, லக்னாதிபதியான சூரியன் போய் மாட்டினாலோ இந்த சுக்கிரன் போய் மாட்டிட்டாலோ செப்பரேஷன் வந்துருச்சுன்னா தான் பிரச்சனை சார், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சரிங்களா? வாழ்த்துக்கள்மா, மிகச் சிறப்பா இருந்து. அதாவது சூரியனை சந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டிற்கு அரசு வருமானம் எப்படி வருதுங்கிறது மிக அருமையான கட்டுரை. இது நாம திருப்பி இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் நமக்கு ஆழமா புரியும். அதை நல்லா ஆய்வு பண்ணியிருக்கேன், ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள்மா. அடுத்தது